தமிழ்நாடு அனைத்து வணிகர்கள் சங்க பேரமைப்பினுடைய தலைவர் குளத்தூர் ரவி அவர்கள் இப்பொழுது நம்முடைய இடையே இருக்கிறார். அவர் வணிகர்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடக்கூடியவர், அதற்காக களத்தில் நிற்கக்கூடியவர். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அவர் நம்மிடையே பேசுவார். மறைந்த வெள்ளையன் அவர்கள் எத்தனையோ வணிகர் சங்கங்கள் இன்றைக்கு களத்தில் இருக்கின்றன. புற்றீசல்கள் போல தினமும் வணிகர் சங்கங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் வணிகர்களுடைய இதயத்தில் நிற்கக்கூடிய ஒரே தலைவராக வெள்ளையன் இன்றைக்கும் இருக்கிறார். அவர் மறைந்தாலும் மறையாமல் அவருடைய புகழ் இருக்கிறது. திரு வெள்ளையன் பற்றி அவருடைய நினைவுகளை நமக்கு குளத்தூர் ரவி அவர்கள் பதிவு செய்வார். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மறைந்த சுதேச நாயகம், வணிகர் காவலன், வணிகர்களை எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு குடையின்குள் கொண்டு வந்த மிகப்பெரிய தலைவர் மறைந்து அவர்களுக்காக இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, தலைவரை சொல்லணும்னா எவ்வளோ நாள் சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு எளிமையானவர். அவரை மாதிரி வணிகர்களுக்காக வாழ்ந்தவர் இதுவரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. இது வாழ போகிறவர்களும் இருக்க மாட்டாங்க. இந்த தலைவர் கூட நான் தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளாக பயணித்தேன். சமீபத்தில் ஒரு 8 ஆண்டுகளாக பயணிக்கல. ஆனால் 30 ஆண்டுகள் பயணிக்கும்போது எங்கள் நிர்வாகிகள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா குளத்தூர் வட்டார வியாபார சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எல்லோருமே பயணிச்சிருப்பாங்க. தலைவர் ஒரு போராட்டம் அப்படின்னு அறிவித்தாங்கன்னு சொன்னோம்னா, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வெட்டுமேடு, பெரியார் நகர், குளத்தூர் இந்த பகுதியில் சங்கங்களை இணைஞ்சு தான் அந்த போராட்டமே இருக்கும். அந்த போராட்டம் வெற்றி பெறும். காரணம் என்னம்னா, தலைவர் என்ன நினைக்காங்களோ அதை நாங்கள் அப்படியே அமுல்படுத்தக்கூடிய அவர் ஒரு வீரன் மாவீரன்னா ஒரு கட்டளையிட்டாருன்னா நாங்கள் தளபதினா இருந்து வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கோம். குறிப்பாக 97, 96, 97 கோயம்பேடு நுழைவுவரி வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து கேட்கும்போது, பெரம்பூரில் இருக்கிற தலைமை அலுவலகத்தில் கருத்து கேட்கும்போது எங்கள் குளத்தூர் வட்டார வியாபாரிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருமே அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து செய்கிறோம்னு சொல்லி எடுத்து ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்து எவ்வளோ வண்டி உள்ளே வருது, இந்த வரி போட்டால் எவ்வளோ அரசுக்கு வரும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிட பண்ணி தலைவர் ஆணைக்கிணங்க அதிகாலை 3 மணிக்குனா நாங்கள் எங்களோட டீமில் மொத்த பேரை இறக்கி அங்கே வேலை பார்த்து, தலைவர் 7 மணி 6 மணிக்கு தலைவர் வராங்க. அதுக்கு முன்னாடியே அங்கே சில அசம்பாவிதங்கள் நடந்துருக்கு. தலைவர் நின்று அந்த விஷயத்தை பார்த்து பண்ணி அது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். காரணம், அந்த வரியை எடுத்து போராட்டம் அப்படின்னா தலைவர். இன்னைக்கு ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, தொடர்ந்து தினம் சங்கங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, சங்கங்கள் இருக்குது, சங்கங்கள் பயிற்சிக்கிட்டு இருக்காங்க, சில சங்கங்கள் செயல்படுது, சில சங்கங்கள் செயல்படலை அப்படிங்கிற கருத்தை வச்சாங்க. ஆனால் போராட்டம்னா தலைவர் வெள்ளையன், போராடக்கூடியவர்கள்னா குளத்தூர் வட்டார வியாபாரி சங்கம். இன்னைக்கு அந்த அடிப்படையில் அதை நாங்கள் முன்னெடுத்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கத்தின் பேரமைப்பா 6 ஆண்டுகளாக போராடி தலைவர் என்ன நினைச்சாங்களோ அதை நாங்கள் அமல்படுத்தி இருக்கிறோம். தலைவர் வெள்ளையன் அவர்கள் சாதாரணமாக வணிகர்களுக்காக மட்டும் போராடல. அவர் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடினார். அதாவது ஈழத்தமிழர் பிரச்சனைக்காகவும் காவிரி பிரச்சனைக்காகவும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, அதாவது வணிகர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லை, அந்நிய முதலீட்டுக்கு எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தினார். வால்மார்ட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் எதிர்த்து போராட்டினார். அந்த விஷயங்களே நீங்கள் முன்னெடுப்பீங்களா? முன்னெடுத்துருக்குறோம். தலைவர் கூட பயணித்து எல்லா போராட்டத்திலும் ஈழத்தமிழர் பிரச்சனையா எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கிளைச்சங்கள் அத்தனை பங்கேற்கும். காவிரி நீர் பிரச்சனையா அத்தனை பங்கேற்கும். ஆன்லைன் வர்த்தகமாக எடுத்து பங்கேற்கும். நாங்கள் தலைவர்கிட்டருந்து கருத்து வேறுபாடு காரணமாக 6 ஆண்டுகள் ஆக்கி புதுசாக அமைக்கப்பட்டு 6 ஆண்டுல 2 ஆண்டு கொரோனா. 2 ஆண்டு காலத்திலேயே ஆன்லைன் வர்த்தகத்தில் மண்டிங்கிற நிறுவனத்தில் நடிகர் விஜய் சேதுபதி நடித்தாருங்கிற ஒரே காரணத்தினால தமிழ்நாடு அனைத்து வணிகங்க பேரமைப்பு தலைவர் எவ்வளியில் இருந்தாரோ அதை விட ஒரு படி அதிகமாக போய் நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து செஞ்சோம். அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடச்சி. தலைவர் என்ன செஞ்சாங்களோ அதை விட தலைவரே எதிர்த்து எங்களை பாராட்டினார். ஒரு கூட்டத்தில் பார்க்கும்போது பாராட்டினார். விவசாயிகளுக்கு ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு சாஸ்திரி பவனை மிகப்பெரிய அளவில் முற்றுகை போராட்டம் போட்டோம்.
என்ன இதை ஏன் சொல்ல வரோம்னா, தலைவர் என்ன செஞ்சாங்களோ அதை உடனே நாங்கள் பிரதிபலம் பண்ணோம். பொதுமக்கள் பிரச்சனை இதே பகுதியில் குளத்தூரில் பார்த்தீங்கன்னா சாலை சரியில்லையா, உடனே யார் போராட்டம் அறிவிப்பா? நாங்கள் தான் அறிவிப்போம். அப்போ சாலை சீர் செய்யக்கூடி உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தோம். இப்படி தொடர்ந்து தலைவர்கள் என்னென்ன செய்வாங்களோ அதெல்லாம் பண்ணோம். குறிப்பாக சுதேசி, அவர் பேரே சுதேசி நாயகன் வந்தது காரணம், நம்ம எந்தனா சுதேசி பொருளை தான் பயன்படுத்தணுங்கிறதுல மிகப்பெரிய தெளிவாக இருந்தார். அது எல்லோரும் முதல் சின்ன சின்ன கடைக்காரங்கள்லாம் தலைவரை கூட கொஞ்சம் ஏளனமாலாம் பார்த்தாங்க. எப்பா விற்கிறது இந்துஸ்தான் லீவர் பொருள் தான் மொத்தமே மளிகை கல் இருக்குது, இது எப்படி ரீச் ஆகும் வெளியிலன்னாங்க. இன்றைக்கி பேசக்கூடிய அளவுக்கு அது வந்துச்சு. அது மளிகை கடைக்காரங்க இன்றைக்கி உணர்றாங்க. அன்றைக்கே சொன்னாங்க தலைவர், ஆன்லைன் வர்த்தகம் உள்ளே வந்ததுன்னா பெரிய பிரச்சனைகள் வரும், பெரிய சிறு வணிகர்கள் பாதிப்பாங்க அப்படின்னு. ரிலையன்ஸு, வால்மார்ட்டு இது மாதிரி கடைகள்லாம் வரும்போது தலைவர் கொண்டு கொடுத்ததுனால தான் அன்றைக்கி இருந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வந்து வால்மார்ட்டை உள்ளே கொண்டு வரல, சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. அந்த பெருமையை யாருக்கு சேரும்? வெள்ளையனுக்கு சேரும். தலைவர் வந்து சென்னை புறநகர் அப்படின்னு வணிகர் சங்கம் வச்சுருந்தாங்க. அப்பத்தோர் என்னாச்சு, முத்துக்குமார்னு மோகன். நம்ம தலைவர் வந்து பெரம்பூர் சங்கத்தில் ஒரு செயலாளர் இருந்தாங்க. ஆனால் அவங்களால அந்த அமைப்பை வழிநடத்தி செல்ல முடியல, போராட முடியல. எங்களுக்கெல்லாம் அரசு எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லை, பயம். அதெல்லாம் நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் தலைவர் போராட்டக்குழு தலைவர் அறிவித்தாங்க ஒரு கூட்டத்தில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரவைன்னு ஆரம்பித்து தலைவராக இருந்தாங்க. தலைவராக இருந்ததுக்கப்புறம் பல்வேறு போராட்டங்கள், இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. ஆனால் சமீப காலமாக ஒரு 10 ஆண்டு காலமாக அவருக்கு தேக்கம் அடைஞ்சிருந்தார். கிட்டத்தட்ட முடங்கி போன மாதிரி வணிகர் சங்க பேரமைப்பு பேரவை இருந்தது. என்ன சொல்லுவாங்க, எப்போவுமே வணிகர் சங்கம்னா ஜாதி, மதம், அரசியல் இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு இருந்தால் மட்டும்தான் வணிகர் சங்கம் உயிரோடு இருக்கும்பாங்க. இங்கேருந்து அன்னைக்கு இருக்க தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் சங்கத்தை உடைக்கப்பட்டு மாற்று அமைப்புகள் ஒன்று ஏற்படுத்தி அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கப்பட்டு அதனால தான் அந்த அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. இன்றைக்கி ஆட்சியில் இல்லைன்னு சொன்னோம்னா அதே அமைப்பு இல்லாமல் போயிடும். தலைவருக்கு ஒரு பின்னடைவு என்னன்னு சொன்னோம்னா உடல்நிலை சரியில்லை. இப்போ 5 வருஷ காலமே உடல்நிலை சரியில்லை. அது இல்லாமல் அரசியலில் வந்து ஒரு அமைப்பை கொண்டு போய் திணிச்சு வணிகர்களை அரசியலில் திணிச்சுட்டுன்னு சொன்னோம்னா உண்மையான வணிகர்கள் கூட அதில் இருக்க மாட்டாங்க. அரசியல் சார்ந்தவங்க அதில் அதிகமாக இருப்பாங்க. அது ஒரு பெரிய பிம்பமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி உண்மையான வணிகர்கள்லாம் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே தலைவர் வெள்ளையன் கூட தான் இருப்பாங்க, அவரை நேசிப்பாங்க. சிறு வணிகர்கள் என்றைக்கும் அவனுக்கு கடமைப்பட்டிருப்பாங்க. அதன் பின்னணியில், அதன் அடிப்படையில், அதன் முகாந்திரத்தில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு அவர் என்ன விட்டு சென்ற பணிகளை முழுமையாக போராட்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்ன கூட ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழ் உணர்வாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தலைவர்கள் என்ன முன்னெடுத்து சென்றார்களோ அதை தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு முன்னெடுக்கும் என்பதை நேற்று தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வெள்ளையன் அவர்களுடைய இரங்கல் கூட்டத்தில் பல தலைவர்கள் பேசினாங்க. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வந்து வெள்ளையனுடைய குடும்பம் இது வணிகர்களுடைய குடும்பம், அந்த குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது குறிப்பாக அடுத்த தலைவர்களை பற்றி நாங்கள் என்றைக்குமே விமர்சனம் பண்ணுறது இல்லை. எல்லாருக்கும் 21 லட்சம் வணிக குடும்பங்களுக்கும் தலைவர் குடும்பம் நம்ம குடும்பம் தான். நம்ம தான் தலைவரை பார்க்கணும். தலைவர் எப்படி நம்மளை பார்த்தாங்களோ அதுதான் கருத்து. அந்த அடுத்த அமைப்புகளை பற்றி நாங்கள் விமர்சனம் பண்ணுறது என்றைக்குமே இல்லை. வணிக காவலன் ஐயா வெள்ளையன் அவர்களுடைய குடும்பத்தை எந்த அமைப்புகள் முன்னெடுத்து செல்லலையோ அவங்களுக்கு என்றென்றைக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக நாங்கள் அரவணைச்சி நல்ல வழியில் கண்டிப்பாக கடைபிடிப்போங்கிறது நேரத்தை தெரிவித்துக்கொண்டு, என்றும் எங்களெல்லாம் என்னை எப்படி தலைவர் பார்த்தாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். என் திருமண ஏற்பாட்டை கூட 25 வருஷம் ஆச்சு தலைவர் தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் நன்றி விசுவாசமாக இருப்போங்கிறத தெரிவித்துக்கொண்டு, வரக்கூடிய 29ஆம் தேதி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மண்டல தலைவர் கோடீஸ்வரன் அவர்கள் தலைமையில் திருச்செந்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பினுடைய மண்டல மாநாடு, இதுவரைக்கும் எந்த வணிகர் சங்கமும் நடத்தாத விஷயத்தை மண்டல வாரியாக பிரித்து
முதல்ல தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களுடைய பேரமைப்பு தான் மண்டல மாநாடு நடத்துது. இந்த மண்டல மாநாட்டுக்கு இதனோட பேட்டியின் வாயிலாக இருக்கக்கூடிய கிளைச்சங்களுடைய நிர்வாகிகள், சிறு வணிகர்கள், ஏகப்பட்ட வணிகர்கள் வந்து அங்கே கலந்துக்கணுங்கிறத இந்த வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்டல மாநாட்டில் ஐயா வெள்ளையன் சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள். ஆமாம், அதாவது அந்த மாநாட்டில் ஏற்கனவே நேற்று நான் திருச்செந்தூரில் தான் இருந்தேன். மண்டல தலைவர், மாவட்ட தலைவர்கள், எல்லா 3-4 மாவட்ட தலைவர்களை அழைச்சி உட்காந்து பேசி இருக்கும்போது நம்ம முதல்லையே இரங்கல் தீர்மானம் அறிவிக்கணும். அதில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விட்டு சென்ற பணிகளை எல்லாம் செய்யணுங்கிறதுல தீர்மானமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அந்த இடத்துக்கு. அதனால் மண்டல மாநாடு தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கம் பேரமைப்புக்கு ஒரு திருப்புமுனை மாநாடு அமையுங்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போவே நிறைய கிளை சங்கங்கள் வந்து பேசியிருக்காங்க, எங்கள் அமைப்பு கூட வந்து பணியாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாங்கள் அவங்களெல்லாம் உண்மையில வரவேற்றுக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய ஒரு 10-15 நாளைக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு அந்த மாநாடு அதுக்கு பேசப்படுங்கிறது நான் தெரிவிச்சுக்கிறேன். ஜிஎஸ்டி பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகளை வந்து பேசுகிறீங்க. ஜிஎஸ்டி இப்போது அதுக்கு என்ன தீர்வு காண போகிறீங்க? இல்லை, நாங்கள் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள், நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். எல்லாம் வணிகர்களுக்கு எந்த இடையூறுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு திட்டம், எந்த ஒரு வரி சம்பந்தமான பிரச்சனையாக இருந்தாலும், வணிகர் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, துறை சார்ந்த அதிகாரிகளை உட்கார்ந்து இந்த வணிகர் சங்க நிர்வாகிகள், அனுபவப்பட்டவர்கள், பெரியவர்களை வச்சு அந்த தீர்மானம் சரியாகுமா சரியாகாதா, இதுக்கு இவ்வளோ வரி போடலாமா போடக்கூடாதுங்கிறத ஆய்வு பண்ணணும். இவங்க படித்தவங்க ஒரு 4 பேர் ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு அந்த வரியை போட்டுடுறாங்க. அது அப்புறம் நெருக்கடி கொடுக்குது. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இது இப்போ எனக்கு ஒரு 2-3 வண்டி இருக்குது. கர்நாடகாவில் 9 ரூபா டீசல் கம்மி. எவ்வளவு? 9 ரூபா டீசல் கம்மி கர்நாடகாவில். இங்கே 9 ரூபா அதிகம். பெட்ரோல் 8 ரூபா அங்கே கம்மி, இங்கே அதிகம். அரசு சில இடங்கள்லாம் குளறுபடியாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. அரசு அரசாக இருக்கணும், மக்களை நேசிக்கிற அரசாக இருக்கணும், சிந்திக்கிற அரசாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே மது பிரச்சனைக்கு சில தலைவர்கள்லாம் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. ஸ்டேட் வாரியாக இருக்கட்டுமே, மொத்தம் ஒழுங்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கருத்தெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா, மதுலாம் இல்லாமல் அழகாக வரி போட்டு மக்கள்கிட்ட அழகாக இதை சென்றடையும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் கள்ளச்சாராயம், மது பிரச்சனை, போதைப்பொருள் அடிமை எங்கெங்கே போய்கிட்டு இருக்கு. அதனால் மக்கள் கவனத்தில் இருந்து மக்கள் பார்த்து செஞ்சு, மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், ஆராய்ஞ்சு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து செய்யணும். ஜிஎஸ்டியை பொறுத்தளவில் குறிப்பாக ஜிஎஸ்டி எதுக்கு இப்படி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னோம்னா, சிறு வணிகத்தை கண்டிப்பாக நசிக்கிறணுங்க பார்த்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்களோ அதை அப்படி நசிக்கிட்டு இருக்கு. தலைவர் எவ்வளவோ குரல் கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி பிரச்சனைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஜெயிலுக்கு போனாங்க. ஆன்லைன் வர்த்தகத்தில் முதல்ல என்ன பண்ணாங்கன்னு சொன்னோம்னா, கால் பதிக்கும் போது ரிலையன்ஸுங்கிற ஒரு கடைகளை உள்ளே கொண்டு வந்து பெரிய முதலாளிகளை வச்சு அந்த கடைகள்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த கடைகளை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடியவர் தான் தலைவர் வெள்ளையன் அவர்கள். அதில் சிறை சென்றாங்க. சிறையில் எங்களுடைய மாவட்டத்தில் இன்றைக்கி இருக்க ஜெயராமண்ணன் போனாங்க, மண்டலத்தில் போயிருக்காங்க, நாங்கள் போயிருக்கோம். இப்படி தொடர்ந்து எல்லா நிர்வாகிகள் நிறைய பேர் தலைவர்களோட பயணித்து நிறைய பேர் சிறை சென்றிருக்கிறோம். அதனால் தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பு கண்டிப்பாக வெள்ளையனாட்சிக்கு தூணாக தான் நிற்குங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். வெள்ளையன் விக்ரமராஜா பிரிவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? நான் ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். தலைவர் கூட நான் 30 வருஷம் கூட பணியாற்றினால சொல்ல வரேன். பிரிவுக்கு எந்த வகை காரணமும் கிடையாது. அரசியல் சூழ்ச்சி காரணமாக உங்களுக்கு இந்த பதவியை தந்துடுவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சருக்கு முதற்கொண்டு அவர் கூட்டம் நான் இருந்தேன். விக்ரமராஜாங்கிற ஒரு அரசியல் பின்னணியில் போய் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுகனுடைய பிரியர். அவரை அழைச்சி ஏன்னா அதிமுக பிரியர்னு எப்படி சொல்ல முடியாது. நானும் அவருமே ஜெயலலிதா பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருக்கோம், சால்வை போட்டுக்கிறோம் ஒரு 1வது போராட்டத்தில். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் சூழ்ச்சினால் சங்கங்கள் உடைக்கப்பட்டு அதனுடைய பின்னணியில் அவர் போனதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி அந்த விக்ரமராஜாங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள், மண்டல தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்த பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக இருப்பாங்க. இன்றைக்கும் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் வடசென்னைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆதிக்குருசாமி எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரு வட்டச்சிலா திராவிட முன்னேற்ற கழகத்தில், சதகுத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு பொறுப்பாளர் இருக்கக்கூடிய, இங்கே ஜெயபாலனச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற பொறுப்பாளர், கோட்டை வடசென்னை வடக்கு மாவட்ட தலைவர் கோட்டை ராமச்சந்திரன் எடுத்திங்கன்னா அவன் பையன் கவுன்சிலர். இவங்கெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா
இந்த வணிகர் சங்கத்தை அடமானம் வச்சு எப்படியாவது ஒரு பதவி சுகத்தோடு அலையணுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருந்ததுனால தான் இந்த சிறு வணிகர்கள்லாம் பாதிப்படைஞ்சாங்க. ஐயா கேட்ட கேள்வி 10 ஆண்டுகள் ஐயா நிலநடுக்கம் வந்திருக்குன்னு சொன்னால் இதான் விஷயம். இப்போ வெள்ளையனுக்கு அடுத்தபடியாக அந்த தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கத்தினுடைய பேரவைக்கு தலைவர் யாருங்கிற பிரச்சனை அவங்க பிரச்சனை. அதாவது நாங்கள் தனி அமைப்பு வச்சுருக்கோம். தலைவர் என்ன வழியில் நடந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே வழியில் நடப்போம். அவங்களுக்குள்ள நிர்வாகிகள் முடிவெடுத்து அந்த முடிவு எடுப்பாங்க. முடிவெடுத்து இருந்தாங்கன்னா அவங்க நல்ல முடிவு, ஆரோக்கியமான முடிவு, நல்ல கருத்துக்களை தலைவர் மாதிரி வச்சாங்கன்னு சொன்னால், தலைவர் மாதிரி அதை பயணிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு எங்களுடைய நிர்வாகிகளை கலந்து முழு ஆதரவு கொடுக்கும். ஐயா, நீங்கள் ஏற்கனவே அவரோட தான் இருந்தீங்க, அவரோட தான் பயணிச்சிங்க. திரும்ப அவரோட பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தொடர்ந்து 4 வருஷம்தான், 5 வருஷம்தான் அவர் கூட பயணிக்க முடியாமல் சூழல். அது ஒரு காரணகட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணம் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இப்போ 2 ஆண்டுகளாக மிக நெருக்கமாக அவர் கூட நாங்கள் பயணித்தோம். இப்போ 2 ஆண்டுகளில் மிக நெருக்கமாக பயணித்தோம். கூப்பிட்டு எந்த நிகழ்ச்சினாலும் தலைவர் இப்போ கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. தொடர்ந்து போனோம். சென்ற மாதம் 21ஆம் தேதி கூட, இப்போ இன்றைக்கி தவறுனாங்க, அதுக்கு முன்னாடி 21ஆம் தேதி கூட ஒரு கூட்டத்தில் என் கூட நின்று பேசிட்டு என் கூட கையெழுத்து போய் நானும் கையெழுத்து போட்டேன், அவரும் கையெழுத்து போட்டார். அந்த கூட்டத்தில் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டார். அப்படி ஒரு நான் எங்கே பார்த்தாலும் விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய அளவுக்கு தலைவர் எங்களோட விசுவாசம் என்றைக்குமே இருந்தாங்க. 4000லேருந்து 5000 தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கங்கள், கிளை சங்கங்கள் இருக்கும். இந்த கிளை சங்கங்களில் மிகப்பெரிய அளவில் எல்லா சங்கத்தையும் ஒருங்கிணைந்த பெருமை ஐயா வெள்ளையனுக்கு சேரும். வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத அவர் ஆராய்ஞ்சு களத்தில் இறங்கக்கூடிய ஒரு தலைவர். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் தமிழ் உணர்வாளர். ஈழத்தமிழர்களுக்கு யார் குரல் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, வன்னியர் சங்கத்தில் நம்ம இருந்தாலும் ஈழத்தமிழர் குரல் கொடுக்கணுங்கிறதுல குரல் கொடுத்து பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், பல்வேறு போராட்டங்களை நடத்தக்கூடிய பெருமை சேர்த்தவர் ஐயா. ஐயா இன்று இல்லை என்றும் இன்னொரு 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அவர் புகழ் அழியாது. அவர் புகழ் அழிகிற அளவுக்கு நாங்கள் விடமாட்டோம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு என்றும் ஐயாவுக்கு விசுவாசமாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும், வணிகர்களுக்காக இருக்கட்டும், நாங்கள் எப்படி பயணிக்கிறோமோ, ஐயா எப்படி பயணித்தாங்களோ அதை பின்பற்றி நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய மண்டல, மாவட்ட, மாநில நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்து நல்லபடியாக பயணிப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இறந்த உடனேயே தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சேன். 21 லட்சம் வணிகர் குடும்பங்கள் உங்களுக்கு இருக்காங்க, நீங்கள் தமிழக முதல்வர், இந்த மாதிரி அரசு மரியாதை நீங்கள் கொடுங்க, பரிசீலனை பண்ணுங்கன்றோம். ஐயா வைகோனுடைய மகன் துரை வைகோ எங்களை சந்தித்து, ஐயா அமைப்பு ரீதியாக நீங்கள் குரல் கொடுங்க, நான் எங்களுடைய கட்சி சார்பாக என் சார்பாக நான் முதல் குரலை கொடுக்குறேங்கிறது திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அழகாக சொன்னாங்க. அரசு மரியாதை ஐயாவுக்கு கண்டிப்பாக வழங்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆனால் அதை எவ்வளவோ முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு போனால் அது அரசு மரியாதை கொடுக்கல. அது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வருத்தத்தை அளிக்குது. சரி, அது ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் இன்றைக்கி முதல்வர் வந்திருக்காங்க, வெளிநாடு சுற்றுப்பயணம் முடித்து அரசு விழாக்கள்லாம் கலந்துட்டு வந்திருக்காங்க. முதல்வருக்கு மிக தாழ்மையான வேண்டுகோளை ஒன்று வைக்கிறோம். சென்னையில் அரசு எந்த மையப்பகுதியிலாவது மிகப்பெரிய அளவில் தலைவர் வெள்ளையனாட்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மணிமண்டபத்தை கட்டி அதில் எங்களுடைய பங்களிப்பு இருக்குங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அரசு அதை பரிசீலிக்க வேண்டும். மிக விரைவில் அதை அறிவித்தா இந்த 21 லட்சம் வணிக குடும்பங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் தொடர்ந்து வணிகர்கள் என்றைக்குமே எந்த விதத்திலையும் எந்த அரசியல் கட்சியும் சாராதவர்கள், அதை மனசில் வச்சு செயல்படுங்கிறத